ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசுக்கான பணம் எவ்வளோ அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வருஷம் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவாங்க. அந்த வகையில் 2026 இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எந்தமான பரிசு தொகுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வந்து பார்த்தா வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய இருக்காங்க பாருங்க, அந்த மக்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து ஒவ்வொரு அரிசி அட்டை குடும்பத்தாரருக்கும் 3000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசாக ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அரிசி அட்டை வச்சிருக்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசாக தமிழக அரசு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது உடைய நியாய விலை கடை ரேஷன் கடைகள் மூலமாக இந்த எல்லா பொருட்களுமே வழங்கப்படும். அதேமாரி பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. விரைவில் உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கனை கொடுத்து அந்த டோக்கனில் உங்களுக்கான தேதி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு போயிட்டு ரேஷன் கடையில் உங்களுக்கான பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு செய்தி வந்து